want to tell you, assure you that there is the living God. The Creator is with you. He is walking with you. அவர் உங்களோடு கூட நடக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறதான எல்லா நன்மைகளுக்காக, அளவில்லாத கிருபைகளுக்காக ஆண்டவர் பாராட்டி வருகிறதான எல்லா பாதைகளுக்காகவும் வழிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நம்மை நடத்தி சுமந்து வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எத்தனையோ பயங்கரமான படுகொலிகள், பாதாளங்கள், நெருக்கமான பாதைகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி, ஆமென், ஆச்சரியமாய், ஆமென். எத்தனையோ பேர் பயங்கரமான வியாதிகள், சொல்லிக்கொள்ள முடியாத வியாதிகள், டாக்டர்கள், மருத்துவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத வியாதிகள். A lot of people are going through. So many families, so many lives have been disturbed because of the bad news from the doctors. Amen. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்டதான குடும்பங்களை நிறைய இடங்களில் பார்க்குறோம். உலகத்தில் எந்த பாகங்களும் பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவர் தஞ்சமாய், இந்த ஆண்டவரை உறுதியாய் யார் யார் பற்றி கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறதான நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ், தாவீது சொன்னது போல, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கையோடு நம்ம வாழ முடிகிறது. ஆமென். நித்தியத்தை குறித்தான ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்த கிருபாதார பலி அந்த ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். I want to tell you that Lord loves you. Amen. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த நித்தியத்திற்கு நேராக ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பாடுபடுது. அவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி வருகிறோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வருகிறேன் என்று. ஆமென். God likes that communion. Amen. God likes that unity, community. Amen. Come in unity. Amen. Hallelujah. ஒரு கூட்டமாய், hallelujah, எங்கே எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் கூடி வருகிறோமோ கர்த்தர் இறங்கி வருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. hallelujah. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று 4வது வசனம் சொல்கிறது. ஆமென். கர்த்தரை தேடினேன். பயங்கள் இருந்தது. எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதி ஒரு பக்கத்திலே பயமுறுத்தி கொண்டிருந்தது, மற்ற வேலை ஒரு பக்கம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. There are so many other fears in our lives. We all go through every day, day to day லைஃப்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிறதான இப்படிப்பட்டதான காரியங்கள், பயம் இன்னைக்கு எல்லாரையும், ஆமென், நான் பல தேவ மனிதர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். Fear will cripple us. ஆண்டவருக்கென்று நாம் எழும்ப முடியாதபடிக்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இன்றைக்கு பயம் அநேகரை முடக்கி விடுகிறது. ஆனால் அப்படிப்பட்டதான பயத்திலிருந்து மருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அவரை நான் முழுமையாய் சார்ந்திருக்கும் பொழுது. ஆமென். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் கையை பிடிச்சிருக்கிறார் என்று உணர்வு இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஹalleluya. அதே போல தான் நம்ம கையை ஒரு தகப்பன் பிடித்திருக்கிறார். He is holding, your heavenly Father is holding your hands. You don't need to fear about your future. You don't need to fear. Yes, there are situations, there are fearful situations in our lives that breaks us, that keeps us, pulls us down. இதில் மறுக்க முடியாது. நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிறதான காரியங்கள், நம்மை நெருக்குகிறதான காரியங்கள் நம்மை அமிழ்த்து விடுகிறது, பயத்திலே மூழ்கடித்து விடுகிறது. ஆனாலும் அதன் மத்தியிலையும், ஆமென், ஹalleluya, அவரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். சங்கீதம் 31, 14, 15, 16 வாசிக்கிறோம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. My days are in your hands. என் காலங்கள், all our days are seconds. Amen. It is in God's hand. Hallelujah. No doubt about that. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். Save me because of your grace. உங்க கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன்,
நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவர்கள் ஒரு காலும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. உறுதியா சொல்ல முடியும். கர்த்தரை தேடுறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கப்படக்கூடியதான சூழ்நிலைகள் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆமென். ஆனால் அதன் நடுவிலே கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்துகிறார். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. What a confidence this man has got in God. Hallelujah. Amen. Amen. எல்லா இடுக்கண்கள் போராட்டங்கள் மத்தியிலே ஆமென் உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான ஹல்லேலூயா ஆமென் உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை things will be smooth. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இன்னொரு வசனத்துல 31:3 சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடிக்கு செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் ஆமென் கம் quickly O Lord என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகவும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். ஆமென். I want to tell you, he is your fortress, he is your refuge, he is your shield, he is your strength. ஆமென். அவரை உறுதியா பிடிச்சு கொள்ளும் பொழுது, பற்றி கொள்ளும் பொழுது ஆமென் எப்பேற்பட்டதான அம்புகள் நமக்கு விரோதமாய் எய்யப்பட்டாலும் இந்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி முடிக்கும் பொழுது இந்த 3வது வசனத்துல சொல்றாரு, உமது நாமத்தின் நிமித்தம் பிகாஸ் ஆஃப் யுவர் நேம் லார்ட் லீட் மீ. எனக்கு வழிகாட்டி, எனக்கு போக வேண்டிய தரம் வழி தெரியல. நிறைய நேரங்களில் சில நேரங்களில் டிசிஷன்ஸ் என்ன எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. we need your guidance. Amen. I always say it's better to go to God, it's better to go to the word. நிறைய நேரத்தில் யார்கிட்டயோ போய் ஆலோசனை கேட்டு ஏமாந்து போய் தான் நிற்போம், நிறைய தவறான முடிவுகளை எடுப்போம். But I want to tell you, go to God, go to his presence. Amen. ஆண்டவருடைய வேதத்திற்கு நாம் திரும்பும் பொழுது அழகா அற்புதமா நம்ம இந்த ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதிசயமா இந்த ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். வழிகாட்டுவது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இங்க இருக்குது இப்படி போ அப்படின்னு சொல்லுவது மாத்திரமல்ல, என் கூட என் பிரயாணத்துல வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம தெருவில் போகும்பொழுது நிறைய வழிகாட்டிகள் இருக்கும். ஆமென். இங்க போ, லெஃப்ட்ல திரும்ப, இப்படி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி மாத்திரமல்ல, கடைசி பரியந்த நம்ம பிரயாணத்திலே பகலிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் பிரத்யட்சமாய் வந்தவர், கூடயே வந்தவர். நான் சொல்றேன், உங்களோடு கூட அவர் நடக்கிறார். இடுக்கமான பாதைகள் உண்டுங்க. ஆமென். மறுக்க முடியாது. கேள்விகள் உண்டு, மறுக்க முடியாது. ஆமென். ஏக்கங்கள் உண்டு, ஏன் என்கிறதான கேள்விகள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. I want to tell you, assure you that there is the living God, the creator is with you, he is walking with you. அவர் உங்களோடு கூட நடக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அவரை இந்த நாளிலே சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தகப்பனே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கும். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி அருளும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே, because of your name you will show us the path that we need to go. Even today, oh God, some of them, they need to make a decision. Pray that you will guide them, oh God. You will lead them, oh God. நம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் ஆண்டவரே, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது என்கிறதான ஆண்டவரே அந்த ஞானத்தையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. சரியான முடிவுகளை எங்கள் வாழ்க்கையில் எடுப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் கர்த்தர் தந்தருள்வீராக. உடைய பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும், நடத்துவீராக. வழியில் என்னுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட மேன்மையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள்